ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிற பரம தந்தையே, இந்த அருமையான மன மகிழ்ச்சியான உம்முடைய நாளுக்காக துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் சுவாமி. கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு நீர் கூட இருந்து புதிய வாரத்தில் முதல் நாளுக்காக துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த வாரத்தின் 4ஆம் ஞாயிறுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இவ்வாராதனை வேளைக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு இறை மக்களுக்காக உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கின்றோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். வர தடைப்பட்ட மக்களையும் நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. இந்த நிகழ்வுகளை கண்டு பார்க்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் ஆசீர்வாதங்கள் நிறைவாக ஒவ்வொருவரை கட்டளையிட்டு தாரும். இவ்வாறாத பாடுகின்ற பாடல்களையும் படிக்கின்ற இறை வார்த்தைகளையும் கேட்கின்ற சத்தியத்தை நீர் ஆசீர்வதியும். இவ்வாராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் நீர் பொறுப்பேற்று வழிநடத்தும் நிறைய ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம் பரம தந்தையே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 22ஆம் பாமாலை எண்ணை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். தூய தூயா தூயா சர்வ வல்லநாதா. பாமாலை எண் 22. Deva
நாம் யாவரும் நின்ற வண்ணமாக காலை மாலை ஆராதனை முறைமையை நாம் எடுத்துக்கொள்வோம். பக்கம் 1, 2ஆம் ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோமாக. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர். ஆபத்து காலத்தில் அவரே உத்தம துணை. பக்கம் 4, கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மது மகியால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரை எங்கள் மேல் கிருபையாயிரோம். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரோம். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்கார் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலன்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவது நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் யாவரும் உள்ளங்கள் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். பாவ அறிக்கைக்கு துணையாக முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை யாவரும் இணைந்து சொல்லுவோமாக. சர்வ வல்லமையும் இருந்திருக்கும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நம்மளை விட்டு விலகி அடைந்து போனோம். எங்கள் இதயத்தில் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கட்டளை விரோதமாய் குற்றம் செய்தோம்.
செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு மனிதனுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படி நிர்வாகமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பை அறிக்கிறீர்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் திருத்துக்கப்படுகளை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்குமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். இந்த நாளுக்காக வாசிக்க வேண்டிய முதலாம் திருமறை பகுதி ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 17 தொடங்கி 24 வசனங்கள் முடிய நாம் வாசிக்க கேட்போம். தேவனே உமக்கு தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாம் திருமறை பகுதியாக நிருப வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். அது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 15 தொடங்கி 17 வசனங்கள் முடிய நாம் வாசிக்க கேட்போம். தேவனே உமக்கு தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்காக வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 12 தொடங்கி 26 வசனங்கள் முடிய நாம் வாசிக்க கேட்போமாக. கிறிஸ்துவே உமக்கு தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிற பரம தந்தையே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான உம்முடைய நாளுக்காக துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது எங்கள் இருதயத்தின் மனக்கண்களை நீர் திறந்தருளும். இதில் அடியனின் வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். அடியனை நான் தரைமட்டமாக நான் தாழ்த்துகின்றேன். இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தும், நிறை பேசும். கேட்கின்ற ஒரு உள்ளத்திலும் நிறை வார்த்தைகள் பேசும்படியாக அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றேன் பரம தந்தையே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இறை பெயரில் முதலாவது நான் ஒவ்வொருவரை நான் வாழ்த்துகின்றேன். தென்னிந்திய திருச்சபை மாமன்றத்தின்படி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு திருவிருந்து என்னும் திருவருட்சாதனம் என்ற தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். சாக்ரமெண்ட் ஆஃப் ஹோலி கம்யூனியன் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். திருவிருந்து என்றால் நாம் யாவரும் நன்கு அறிந்திருக்கின்றோம். திருச்சபைகளிலே மிக கிரமமாக கடைபிடிக்கின்ற ஒன்று. அதை எடுக்கின்ற பொழுதும் அதற்கான ஆயத்தத்தோடு வந்து அதை பெற்று திருவருட்சாதனமாகிய திருவிருந்தை மிகுந்த பயபக்தியோடு அதை நாம் பெறுகின்றோம். சாக்ரமெண்ட் என்னும் சொல் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். சாக்ரமெண்டம் என்ற லத்தீன் மொழி, அதை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். திருமறையிலே இந்த சாக்ரமெண்ட் என்று சொல்லப்படுகிறது 2ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த தெர்த்துல்லியன் என்கின்ற நபர் சாக்ரமெண்ட் என்னும் சொல்லால் முதல் முறையாக அதை பயன்படுத்தி இது உலகெங்கிலும் அருளின் அடையாளம் என்கின்ற ஒரு உணர்வை ஒவ்வொரு இறை மக்களுக்கும் அவர் சொல்லிக் கொடுத்ததை நாம் நினைவில் கொண்டு வர வேண்டும். கடவுளின் உள்ளான அருளுக்கு வெளிப்படையாய் பார்க்கக்கூடிய அடையாளமே இந்த சாக்ரமெண்ட். மறைபொருள் ரகசியம் என்னும் சொற்களில் திருமறையில் அது கையாளப்பட்டுள்ளதை நாம் பார்க்கின்றோம். திருமறையிலிருந்து ஒரு பகுதி 1 மட்டும் படியுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம். இந்த ரகசியம் பெரியது, நாம் கிறிஸ்துவை பற்றியும்
சபையை பற்றியும் சொல்லுகிறேன். சபையை பற்றியும் சொல்லுகிறேன். போதும். இந்த ரகசியம் பெரியது. என்ன ரகசியம்? சபைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், சபை எப்படி இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எபேசு சபையிலே எபேசுக்கு அழகாக தெளிவாக இங்கே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த திருமுழுக்கு, திருவிருந்து என்னும் 2 திருவருட்சாதனங்கள் சீர்திருத்த சபைகளில் மிக அற்புதமாக கடைபிடிக்கப்படுகின்ற ஒன்று. கடந்த வாரத்திலே நாம் திருமுழுக்கை பற்றி நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலே திருவருட்சாதனமாக இருக்கின்ற திருவிருந்தை குறித்து நாம் சிந்திக்கப் போகின்றோம். இதை நாம் எப்படியெல்லாம் திருச்சபைகளில் அழைக்கின்றார்கள் என்பதையும் நாம் நினைவில் கொண்டு வர வேண்டும். ஆண்டவரின் இறுதி விருந்து, லார்ட்ஸ் சப்பர் என்று நாம் பார்க்கின்றோம். நற்கருணை, யூகாரிஸ்ட், தூய ஐக்கியம், ஹோலி கம்யூனியன், நாம் இதை அழைக்கின்றோம். ஆண்டவரின் பந்தி, அதாவது லார்ட்ஸ் டேபிள் என்று அழைப்பார்கள். அப்பம் பிக்குதல், பிரேக்கிங் ஆஃப் த பிரெட், இப்படி பல சொற்கள் இதற்காக பயன்படுத்தப்படுகின்றதை திருச்சபையிலே நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஏன் இதை நினைவில் நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னால், திருமறையிலே தெளிவாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இந்த உட்பொருள் மாற்றுக் கொள்கை, அதை நாம் பார்க்கும் பொழுது இந்த கொள்கைகளிலே அவர்கள் கடைபிடிக்கின்ற லுத்தரன் ஆங்கிலிக்கன் திருச்சபை, இப்படி இந்த உட்பொருள் இணைவு கொள்கை, இதையெல்லாம் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இதனுடைய உள் அர்த்தங்களை தெளிவாக திருச்சபை மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். சபை ஆளுமை, சபை ஆளுகை, இதைத்தான் மெத்தடிஸ்ட் திருச்சபைகள் நினைவு கூறுதல், ரெமம்பரன்ஸ் என்று இதை வைத்திருக்கின்றார்கள். இப்படி இந்த கொள்கை கடைப்பிடிப்பாளர்கள் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் நினைவில் கொண்டு வர வேண்டும். திருவிருந்து கடவுளின் ஈவு, தூய ஆவியரின் ஆற்றல் வழியாக நாம் தெளிவாக புரிய வேண்டும். தூய ஆவியின் ஆற்றல் வழியாக நாம் எடுக்க வேண்டும். இதைத்தான் நாம் உட்கொள்கின்ற பொழுது மிக பயபக்தியோடு வந்து அதை நாம் பெற்று அதை நாம் எடுக்கின்றோம். கிறிஸ்துவின் தமக்காக கடவுள் உருவாக்கிய தந்திருக்கின்ற ஈவு இந்த திருவிருந்து. அவருடைய உடலாகிய அப்பம், உதிரமாகிய திராட்சை ரசத்திலே பங்கு கொள்கின்ற பொழுது அதை நாம் உள்புறமாக நம்மை பரிசுத்தப்படுத்துகின்ற ஒரு அருள்வருட்சாதனமாக அதை நாம் எடுத்துக் கொள்கின்றோம். இதைத்தான் திருச்சபையிலே ஒரு மீட்பின் ஈவை அது தெளிவாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். உடல் உதிரம், உதிரத்தை உட்கொள்வதன் வழியாக கிறிஸ்து தம்மோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் கடவுள் நாம் கொடுக்கின்ற பொழுது அவர் உடலாகிய அப்பத்தையும் உதிரமாகிய திராட்சை ரசத்தை நாம் வந்து பெறுகின்ற பொழுது இன்றைக்கு திருச்சபை மக்கள் மிகுந்த பக்தி உணர்வோடு வந்து அதை நாம் பெறுகிறதை நாம் நன்கு அறிகின்றோம். இதைத்தான் பெறுகின்ற பொழுது தூய ஆவியரின் அவருடைய துணையோடு அதை நாம் பெறுகின்ற பொழுது நம்மை அது புதுப்பிக்கின்றது, ரெனவல் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். உன்னத விடுதலையின் விருந்து, இதை நாம் எடுக்கின்றோம். திருவிருந்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக வரும் விடுதலையை அது வலியுறுத்தும் விருந்து, இதை நாம் பார்க்க வேண்டும். கடவுள் இயேசு கிறிஸ்து மேல் வீட்டறையிலே சீடருடன் பஸ்காவில் இருந்து உண்ணும் போது, எனது உடலின் இது உடன்படிக்கையின் ரத்தம், பலருக்காக என்ன செய்கிறது, சிந்தப்படும் என்னுடைய ரத்தம். இதைத்தான் மார்க்கு 14ஆம் அதிகாரம் 24வது இறை வார்த்தையிலே நாம் பார்க்கின்றோம். மார்க்கு 14:24 எடுத்துங்க படிக்கலாம். அப்பொழுது அவர் என்ன செய்கின்றார், அவர்களை நோக்கி, யாரை நோக்கி, சீடர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. பாருங்கள், கடவுள் அதை சொல்லுகின்ற பொழுது அதைத்தான் கடவுள் இன்றைக்கும் திருச்சபையை பார்த்து சொல்லுகின்றார், திருச்சபை மக்களை பார்த்து சொல்லுகின்றார். ஆகவேதான் அவருடைய உடலை, அவருடைய உதிரத்தை நாம் பெறுகின்ற பொழுது மிகுந்த பயபக்தியோடு வந்து பெற வேண்டும். அதனுடைய உள் அர்த்தங்கள், உள் மாற்றம், இந்த இன்டர்னல் டிஃபரெண்ட் எல்லாருமே நாம் பார்ப்போம். அது எல்லாத்துக்கும் தெரியும். நான் கிராமப்புறத்திலே
ஊழியம் செய்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு, தர்மபுரி மாவட்ட பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எல்லாம் மிகுந்த பயபக்தியோடு அதை பெற்று உடலுக்கு எல்லா வியாதிகளையுமே கடவுள் நீக்கினார் என்று பல பேர் அங்கு சாட்சி பகிர்ந்ததை நான் அறிந்திருக்கின்றேன். இப்படி நாம் அதை பெறுகின்ற பொழுது கடவுள் நம்முடைய உடலில் இருக்கின்ற அத்தனை திணவுகளையும் மாற்றம் செய்கின்ற ஆண்டவர், உடல் நிலைகளில் நாம் பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற ஆண்டவர். ஆகவேதான் மிகுந்த பயபக்தியோடு அதை நாம் பெறுகின்றோம். மன்னிப்புக்காக, பாவ மன்னிப்பு நிச்சயத்தின் அடையாளமாக அதை நாம் பெறுகின்றோம். இதைத்தான் மார்க்கிலே மத்தேயுல 26ஆம் அதிகாரத்திலே 28வது இறை வார்த்தை, மார்க்கு 26:28 யாராவது படிங்க. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், இட்ஸ் a நியூ கவர்னன்ட். எப்படி கடவுளோடு நாம் செய்து கொள்கின்ற இந்த ஒப்பந்தம் என்ன? பாவ மன்னிப்பினுடைய விடுதலை, இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை உறுதிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட கடவுள் நமக்காக சிலுவையிலே அறைந்தார், ரத்தம் சிந்தினார், நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்ற இறை நம்பிக்கையில் ரத்தத்தின் வழியாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதைத்தான் கடவுள் தெளிவுபடுத்தி யோவான் 6ஆம் அதிகாரம் 51வது இறை வார்த்தை, யோவான் 6:51வது இறை வார்த்தை. இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் அவன் பிழைப்பான். போதும், நாம் பார்க்கின்றோம், என்றென்றைக்கும் அவன் பிழைப்பான். ஆகவேதான் அதை மிகுந்த பயபக்தியோடு இந்த உணர்வுகளோடு அதை திருச்சபைகளை நாம் வைத்திருக்கின்றோம், அதை பெறுகின்றோம். நாம் இந்த உள்ளுணர்வோடு அதை நாம் பெறுகின்ற பொழுது கடவுள் எவ்வளவு தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய ரத்தத்தையும் அவருடைய உடலாகிய அப்பத்தையும் பெறுகின்றவர்கள் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர், நிலை வாழ்வுக்கு தங்களை தகுதிப்படுத்துகின்றனர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதைத்தான் கடவுள் சொல்றாரு, உயிர்த்தெழுந்த திருநாளின் இறுதி நாளிலே இதை நீங்கள் நான் வரும் வரையிலும் அதை நினைவு கூர்ந்து அதை செய்து கொண்டே இருங்கள். ஆகவேதான் இதை திருச்சபைகளில் மிக பயபக்தியோடு அதை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 54வது இறை வார்த்தை, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பாருங்க, இந்த அற்புதமான ஒரு வாழ்வை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் நானும் ஏனோ தானா என்று பெறுவது நித்திய வாழ்வின் ஒரு அடையாளம், எட்டர்னல் லைஃப். ஆகவேதான் நற்கிரியைகளை இந்த பூமியிலே நாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நிலை வாழ்வுக்கு இதெல்லாம் நம்மை வழிநடத்துகின்ற ஒன்று என்பதை நாம் மறந்துவிட்டார். திருச்சபை மக்களாக இருக்கின்ற நாம், எனக்கு அருமையான அன்பு திருச்சபை உறவுகளே, நீங்கள் இதை ஏனோ தானோ என்று பெறுவதல்ல, நிலை வாழ்வுக்காக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்கின்றோம். இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ரத்தத்தின் வழியாக பாவத்திலிருந்து விடுதலையை நாம் பெறுகின்றோம். இதைத்தான் கடவுள் அதை தெளிவுபடுத்துகிறார். பாவம் மன்னிப்புக்கு என்று பலருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் என்று அதை நாம் சொல்லுகின்றோம். இப்படிப்பட்ட திருவருட்சாதனத்தை கடவுள் அப்படியே சொல்றாரு. இதை சொல்லும் பொழுது பாவம் மன்னிப்பு ரத்தத்தை குடிக்க சொல்லாமல் பாவம் மன்னிப்புக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அதை நாம் விசுவாசிக்கிறோம். நம்ம எத்தனை பேர் திருச்சபை மக்களாக இருக்கின்ற நாம் இதை நாம் உள்ளுணர்வாக எடுத்து அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அதன்படி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களை நாம் நன்கு அறிவோம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறும் அனுபவத்தோடு இந்த பஸ்கா உணவை அவர்கள் என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. அதைத்தான் ஆண்டுதோறும் நிசான் மாதம் 14ஆம் தேதி
இந்த விடுதலை நினைவு கூர்ந்த நாளாக அவர்கள் எடுக்கின்றதை நாம் நன்கு அறிவோம். இந்த விழாவை அவர்கள் எடுக்கின்ற பொழுது அவர்கள் எந்த வேற்று தேசத்தில் எங்கிருந்தாலும் இஸ்ரேல் தேசத்திலே வந்து அவர்கள் பங்கு கொள்வார்கள். இந்த விழாவை அவர்கள் நிறுவுகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த திருவிருந்தின் வழியாக இப்படியாக நாம் யாவரையும் ஒன்றிணைக்கின்ற கடவுள், நம்ம யாவரையும் ஒன்றிணைத்து ஐக்கியப்படுத்துகின்ற கடவுள். திருவிருந்தில் பங்கேற்பதன் வழியாக கிறிஸ்துவின் வாழ்வு, மரணம், உயிர்த்தெழுதல் வழியாக இந்த மானிடம், இந்த உலக மக்கள் முழு படைப்பை பெற்றிருக்கின்றார்கள், அந்த உள் உணர்வை பெற்றிருக்கின்றார்கள். திருமறையிலே நாம் பார்க்கின்றோம். இந்த திருமறை வேத வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை படிங்க. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் திருச்சபையில் இப்படிப்பட்ட ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும். ஆகவேதான் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலே இந்த ஐக்கியத்தை நாம் அதிகமாக வலியுறுத்துகின்றோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு, இங்கே பார், இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே என்ன செய்கிறோம்? நீதிமான்களாக்கப்படுகின்றோம். இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம் எல்லாருமே நீதிமான்களாக்கப்படுகின்றோம். அதை நாம் பெறுகின்ற பொழுது இந்த உள் உணர்வுகள் முழுமையான ஒரு மாற்றம் பெறுகிறது. எனக்கு அருமையான திருச்சபை உறவுகளே, திருச்சபை மக்களே, நாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட உள்ள நீதிமான்களாக்கப்படுகின்ற ஒரு பெரிய வாக்கியத்தை நாம் இதன் வழியாக நாம் பெறுகின்றோம். இல்ல 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24வது இறை வார்த்தை. அவர் சொல்றாரு, தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. பாருங்க, கடவுள் இது எவ்வளவு தெளிவாக அதை நாம் வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் திருச்சபை இயேசு கிறிஸ்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகின்ற பொழுது இதைத்தான் இறையியலாளர்கள் சொல்லுகின்ற பொழுது சமய வல்லுநர்கள் பிற்போக்கு சிந்தனையின் வழியாக கண்டித்துரைக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள், ஓரங்கட்டப்பட்ட மக்கள், பெண்கள், குழந்தைகள் விடுதலை வாழ்வுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதை அது வலியுறுத்துகிறது. இந்த நீதி என்பது எப்படி என்று சொன்னால், இறை மக்களாக இருக்கின்ற நாம் நீதியற்ற நிலைகளில் இருக்கின்ற மக்களுக்கு நீதியும் பகிர்ந்து கொடுக்கின்ற சிந்தனை இதன் வழியாக கடவுள் வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட உள் உணர்வுகளை இந்த திருவருட்சாதனத்தின் வழியாக நாம் திருச்சபைகளிலே அதை வெளிப்படுத்துகின்றோம். இது எப்படி என்று சொன்னால், உடன்படிக்கையின் ஒரு விடுதலை கடவுள் நம்மோடு செய்கின்ற பொழுது, இஸ்ரவேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற அவர்களை விடுதலை அடைந்தவுடனே அந்த பயணத்தின் போது சீனாய் மலையிலே கடவுள் மோசேயை அழைத்து இஸ்ரவேல் மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்கின்றார், ஒரு கவர்னன்ட். அங்கே சென்றுதான் சொல்லுகிறார்கள், அங்கே 10 கட்டளையை கொடுத்து அவன் மோசே ரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ் அனைத்து வார்த்தைகளுக்கிடையே ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கை என்ன செய்யணும்? இந்த ரத்தம் சொல்றார், இதோ இந்த ரத்தத்தை தெளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் விடுதலை பயணம் யாத்திராகமம் 24:8வது இறை வார்த்தை தெளிவுபடுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் என்ன செய்றாரு? தெளிக்கின்றார். இந்த உள் உணர்வு அன்றைக்கு அவர் விடுதலை பயணத்திலே மோசேயின் வழியாக மக்களுக்கு வெளிக்காட்டியதை நாம் இஸ்ரவேலருடைய இறைவனுடைய உடன்படிக்கையை குறித்தும் அங்கே பார்க்கின்றோம். அவர்கள் சிலை வழிபாட்டில் ஈடுபட்டனர். இறைவாக்கினர் எரேமியா புதிய உடன்படிக்கை அங்கு முன்னறிவிக்க விளைகின்றார். கடவுள் இந்த சிலை வணக்கத்தை வன்மையாக கடவுள் கண்டிக்கின்ற ஆண்டவர். இதைத்தான் இந்த இஸ்ரேல் நாட்டு வீட்டாரோடு யூதாவின் வீட்டாரோடும் கடவுளிடம் ஒரு புதிய உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்துகின்றார். இதை எரேமியா 33:33வது இறை வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். 33:33 எடுத்துங்க, படிங்க. அந்நாட்களுக்கு பிற்பாடு
நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகின்ற உடன்படிக்கையாவது நான் என் நியாய பிரமாணத்தை அவர் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். கடவுள் இந்த இடத்தை பாருங்க, தெளிவா சிலை வழிபாட்டை அவர் இன்டைரக்டா இல்ல டைரக்டாக தாக்குவதை போல அதை நீங்கள் செய்யக்கூட உள்ளத்திலே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். அந்த இறை நம்பிக்கை கொடுப்பதற்காக கடவுள் அன்றைக்கே அதை வைத்திருக்கின்றார். இந்த உள் உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்தில் அவர் வந்தால் போதும். கடவுள் அதைத்தான் தெளிவாக சொல்லுகின்றார். முன் அறிவித்த இந்த புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து மனுக்குல அனைத்துடன் செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கை. எனக்கு அருமையானவர்களே, உடன்படிக்கை என்பது அவருடைய ரத்தத்தோடு நாம் ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு உணர்வு. இந்த திருமறை பகுதியை நீ வீட்டில் போட நீங்கள் எடுத்து பாருங்க. ரெஃபரன்ஸ் மட்டும் நான் சொல்றேன். மார்க்கு 14:24, மத்தேயு 26, இறைவார்த்தை 28, லூக்கா 22:20. நீங்கள் எல்லாரும் போய் இந்த வீட்டுல கொஞ்சம் படிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 11:25. இப்ப நேரம் இல்ல, நீங்க வீட்டுல அதை கொஞ்சம் படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். திருவிருந்து இஸ்ரவேலர் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பொழுது, அந்த நாட்டிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் வருகின்ற பொழுது கடவுள் ஒரு பஸ்கா உடன்படிக்கை, இங்கே கடவுள் ஆசரிப்பிலும் சீனாய் மலை மீதும் கடவுள் என்ன செய்தால் ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கின்றார். எத்தனையோ காரியத்தை கடவுள் இப்படியாகத்தான் மனுமக்களோடு கடவுள் உடன்படிக்கை செய்து நாம் பாவத்தை மன்னிக்கின்ற கடவுள். எனக்கு அருமையான இறை மக்களே, இறை உறவுகளே, இந்த திருமறையிலே காண்பிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க நாம் புது நிலைகளை நாம் கடவுளோடு நாம் உயர்வை பெறுகின்றோம். கடவுளோடு நாம் இணைத்துக் கொள்கின்றோம். இதைத்தான் இங்கே கடவுள் தெளிவாக இந்த திருமறையிலே நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வாசகத்தை நாம் சிந்திக்கிற பொழுது தெளிவாக சொல்கின்றார். முன் அடையாளமாக கடவுள் அதை வைக்கின்றார். இந்த உறவின் விருந்து இன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். ஒரு ஐக்கியமாக எல்லாரும் எல்லாரும் குளிச்சு நீட்டா என்ன செய்யறோம், ஒயிட் எல்லாம் போட்டு அதை நாம் பெறுகின்ற பொழுது இந்த திருச்சபை ஒரு பற்றுறுதியாளர்கள் மகிழ்வுடன் இவ்விருந்திலே பங்கேற்கின்ற உணர்வு. இதைத்தான் என்ன செய்கின்றோம், உறவின் விருந்து. உறவுகள் இன்னும் மேம்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய கருணையின் கொண்டாட்டம் இந்த வழிபாடு. இந்த வழிபாட்டிலே பங்கு கொண்டிருக்கின்ற நாமை இயேசுக்கு விளைவிக்க முடியாத அன்பை அது வெளிக்காட்டுகிறது. இதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாராவது ஒரு அதை மட்டும் கொஞ்சம் படிங்க. 8வது வசனத்தை மட்டும் படிங்க. 5:8 ரோமர் 5:8வது வார்த்தை. கிறிஸ்து நமக்காக வைத்ததினாலே தேவன் நம்ம வைத்த அன்பை விளங்கப்படுகிறார். அங்கே கடவுள் நம் மேல் வைத்த அன்பை கடவுள் என்ன செய்யறாரு, விளங்க பண்ணுகிறார். அன்பின் மன்னிப்பின் வழியாக அதை நாம் ருசித்து பார்க்கும்படியாக கடவுள் நம்மை அழைக்கிறார். அதை ருசித்து பார்க்க வேண்டும். அப்படி அன்பு எவ்வளவு பெரியது. கடவுள் எப்படியாக அதை தெளிவாக நாம் கொடுக்கின்றார். அதை நாம் அநேகர் நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17வது இறை வார்த்தை. நம்ம எல்லாரும் ஒரே சரீரமாக ஒரே உள் உணர்வுடன் அதை நாம் தருகின்றோம். ஒரு சகோதர சகோதரியுடனும் நல்லுறவில் வாழ அது வழிவகுக்கின்றது. இன்றைக்கு கூட நாம் இந்த உள் உணர்வுடன் அதை கடவுளின் வார்த்தையால் உந்தப்பட்டு திருவிருந்தின் வழியாக ஒருவரோடு நாம் இணக்கமாக இணைக்கப்படுகின்றோம். ஜஸ்டின் மார்டையர் தெளிவாக சொல்லுகின்றார், திருவிருந்து வழி கிறிஸ்துவுடன் தொடர்பு கொள்ள அதை நம்மை அழைக்கிறது. அதை போல பிறருடனும் நல்ல தொடர்பை வைத்துக் கொள்ள ஒருங்கிணைக்க அது நமக்கு புதிய தூய ஐக்கியத்தை இது நமக்கு வலியுறுத்துகிறது. தெளிவாக சொல்லுகின்றார். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த திருவிருந்தை நாம் எடுக்கின்ற பொழுது ஒரே அப்பம் ஒரே பாத்திரம், அது எல்லாரும் இந்த ஐக்கியத்தை அது வலியுறுத்துகின்றதை நாம் பார்க்கிறோம். தாமஸ் அக்வினாஸ் அவர் தெளிவாக அதை சொல்லுகின்றார். திருவிருந்து விழாவின் போது ஓரிடத்தில் நாம் என்ன செய்கிறோம், திருச்சபை கூடுகிறது. ஒரே அப்பத்தில் பங்கு பெற்று ஒரே பாத்திரத்தில் நாம் பங்கு பெற்று ஒன் கப் அதை நாம் பார்க்கின்றோம். இதன் வழியாக நாம் ஐக்கியத்தை பிரதிபலிக்கின்றோம். இந்த உள் உணர்வுகள் பங்கேற்ற அனைவரோடு நாம் நல்ல ஒரு ஐக்கியம் கொள்ள வேண்டும், நல்ல உறவு கொள்ள வேண்டும்.
இதைத்தான் கடவுள் வலியுறுத்துகின்றார். திருவிருந்து பங்கு பெறுவதன் மொழி வேறுபாடுகள், சாதிய வேறுபாடுகள், குழு மனப்பாங்குகள் தகர்த்தெறியப்பட வேண்டும். இன்றைக்கு நான் பார்க்கிறேன், அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு ஒருபோதும் யாருக்குள் வரக்கூடாது. புதிய இறையரசு சமூகம் என்ன செய்யணும்? கட்டி எழுப்பப்பட வேண்டும். இதைத்தான் திருமறை அதை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வாசகம் தெளிவாக சொல்கிறது. 1 கொரிந்தியர்ல பாருங்க, அதை நாம் தெளிவாக உலகத்திற்கு கடவுள் அதை வெளிப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். இன்றைக்கு 1 கொரிந்தியர்ல நாம் அதை படிக்கின்ற பொழுது அவருடைய அப்பம் அதை தெளிவாக 10:17 வசனம், 10:17 அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகர் நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். இந்த உள் உணர்வை நாம் பெற வேண்டும். இதைத்தான் கடவுள் சகோதரிகளிடத்திலே இந்த ஐக்கியத்தை கடவுள் வலியுறுத்துகின்றார். இந்த ஐக்கியம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதைத்தான் கடவுள் நம்ம ஊர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிற அநீதி இருக்கக்கூடாது, சுதந்திரமின்மை இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் சுதந்திரம், இனவெறி பிரிவினைகள் ஒன்றும் இருக்கக்கூடாது. எல்லாம் ஒன்றிணைந்து கடவுளோடு நாம் இணைக்கப்பட்ட ஓரின மக்களாக, கிறிஸ்துவின் மக்களாக நாம் கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு புதிய உறவுகளை நாம் உருவாக்க வேண்டும். இந்த திருவிருந்தை உருவாக்குகின்றது. திருவிருந்து என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாக கடவுளோடு ஐக்கியப்படுகின்ற நாம் எப்படிப்பட்ட நிலைகளில் இந்த திருவிருந்தின் அருட்சாதனத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம்? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய நாட்களாக எப்படி அதை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம்? இந்த உள் உணர்வை நாம் எப்படியாக எடுக்கின்றோம்? விடுதலை, நல் உறவுகள் மேம்பட வேண்டும். திருவிருந்திலே தவறாது நாம் பங்கு பெறுவோம். நாம் இதை பங்கு பெறுகின்ற பொழுது திருவிருந்தில் மகிழ்வுடன் பங்கு பெறுவோம். கிறிஸ்து இயேசு வழங்கும் புது வாழ்வை பெறுவோம். உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவோம். அனைவருடன் அமைதியாக வாழ உறுதியேற்போம். அனைவருடனும் நல்லுறவுடன் வாழ உறுதியேற்போம். சமூக நல்லிணக்கத்திற்காக உழைப்போம். அநீதிகளை களைந்தெறிவோம். இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நாம் இந்த திருவருட்சாதனத்தை நாம் பெற்று இந்த திருச்சபைக்கு மற்றவர்களுக்கு நற்சாட்சிகளாய் வாழ்வோம். கடவுள் தாமே இந்த இறை வார்த்தைகள் வழியாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பார். கடவுள் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தன் 187வது பாடலை நாம் பாடுவோம். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கு என்ற பாடலை நாம் பாடி நம்மையும் நம் காணிக்கைகளை நாம் ஆண்டவருக்கென்று நாம் படைப்போமாக. Amen.
15ஆம் பக்கத்தில் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை யாவரும் இணைந்து நாம் சொல்வோமாக. பக்கம் 15 அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமில்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்ணெடுப்பு வைத்து பிறந்தார். முந்தைய பிலாத்து காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையின்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்திருந்து எழுந்தள்ளினார். மனமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமில்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பார்த்து வைத்திருக்கிறார். அவ்விடத்தில் உயிரோரை மரித்தோரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் வைத்திருந்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. கர்த்தாவை எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவை எங்களுக்கு இறங்கும். நாம் யாவரும் இறைமகன் இயேசு கற்பித்த இறை வேண்டலை நாம் யாவரும் இணைந்து சொல்லுவோம். பரமண்டல எங்கள் பிதாவே, நாம் சொல்வதாக ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுகிற போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எல்லா பதிகளுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னியும். சோதனைக்குள் பிரவேசிக்க நாங்கள் தீவிர ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிழ்வும் நினைக்க முடியவில்லை. ஆமென். சபையார் அமர்வோம். இப்பொழுது சபை மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டிய விளம்பரங்கள். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆலய கட்டுமான பணிகள் எல்லாருக்கும் தெரியும், மிக சிறப்பாக துரிதமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்க நாம் நன்கு அறிவோம். இறை மக்களாகிய நீங்கள் இன்னும் வாக்குறுதி கொடுக்கப்பட்ட மக்கள் அதற்காற்ற தொகைகளை நீங்கள் ஆலயத்தில் வந்து நீங்கள் செலுத்த விடும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேலைக்காக கலந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மீண்டுமாக நான் நன்றி சொல்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த வாரம் முழுவதும் ஆலயத்திலே நீங்கள் உங்களது சந்தா பாக்கி தொகைகள் அல்லது இந்த அர்ப்பின் பண்டிகையினுடைய நிலுவை தொகைகளை நீங்கள் செலுத்தலாம். குறிப்பாக கட்டிட குழுவிற்காக நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த ப்ராமிஸ்ட் அமௌண்ட்டை கூட நீங்கள் வந்து ஆலயத்தில் வந்து நீங்கள் செலுத்தும்படியாக கூட நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் அநேக தேவைகள் உண்டு. ஆலய கட்டுமான பணி மிக சிறப்பாய் நடைபெற வேண்டும். அதற்காக நீங்கள் என்னுடன் முழு ஒத்துழைப்பை தந்து இணங்கி செயல்படும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாள் காணுகின்ற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிற பரம தந்தையே, உம்முடைய கரத்தில் வாங்கும் வகை படைக்கப்பட்ட இந்த காணிக்கைகளையும் இந்த கரங்களையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த காணிக்கை நீர் ஆசீர்வதியும். படைத்த ஒவ்வொரு கரங்களுக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதமாக நீர் இதை மாற்றித்தாரும். தொடர்ந்து உடைய இறை பிரசன்னமாகவே நம்முடைய கிருபை இருக்கட்டும். வந்திருக்கின்ற இறை வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆம் ஆண்டவரே, சத்தியத்தை இவர்கள் கேட்ட ஒவ்வொரு மக்களின் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். திருவருட்சாதனமாய் விளங்குகின்ற திருவிருந்தை பங்கு பெறுகின்ற பொழுதும் தூய ஆவியரின் நல் உணர்வோடு நாங்கள் அதை பெற்று மக்கள் வாழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த அருள்தார். ஒவ்வொரு நிலையிலும் அதை நாங்கள் பெறுகின்ற பொழுது ஆண்டவரது உண்மைகளை நாம் உணர்ந்து அதை பெற்று நாமத்தை மகிமைப்படுத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள்தார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு திருச்சை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தேவனில் காத்துக்கொள்ளும் சுவாமி. என்னென்ன தேவைகளோடு இடத்திலே வந்து இறைவேண்டல் செய்கின்றார்களோ அந்த விண்ணப்பதற்கேற்ற பலனை நீர் கட்டளையிட்டு தாரும். ஒவ்வொரு ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரின் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், வியாதிகளோடு இருக்கின்ற மக்களுக்கும் கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் வேதனையிலிருந்து விடுதலை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மன விருப்பங்கள், வேண்டுதல் ஒவ்வொன்றுக்கு பதில் தாரும். தொடர்ந்து ஒவ்வொருவரின் ஆசீர்வதியும். இந்த உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கோவிட்-19 ஆண்டவர், இதன் வைரஸ், இதன் மூலமாக அநேக மக்கள்
பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறது என் தேவன் நீர் அறிவீர். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்க என் தேவனை கொடுத்த அன்புக்காக துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு ஜனங்களையும் நீ உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. இதற்கான ஆண்டவர் காரியத்தை எடுக்கின்ற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக, இதனுடைய பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அதை ஆராய்ச்சி செய்து அதற்கேற்ற நல்ல மருந்தை கண்டுபிடிக்கும்படியான நம்முடைய கிருபையை நீர் தாருதலே. பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இந்த வைரஸிலிருந்து முழுமையான நிலையை குணம் பெற்று ஒவ்வொருவரும் வெளிவரும்படியாக அருள் தாரும் சுவாமி. முக்கியமான அரசியல் தலைவர்களும் முக்கியமான ஒவ்வொரு ஜனங்களும் இதன் மூலமாய் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சாதாரணமாய் இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் காத்துக் கொள்ளும்படியாக நான் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் வழிநடத்தும். இந்திய தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். ராஷ்டிரபதிக்காக, பிரதமர், சக அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் காத்துக்கிறோம். தமிழக கவர்னருக்காக, முதல்வருக்காக, சக அமைச்சர்களுக்காக நான் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவனீர் காத்துக்கொள்ளும். அண்டை நாடான இலங்கைக்காக செபிக்கிறோம். இலங்கையிலும் புதிய அரசு வந்து புதிய நல்நிலைகளில் அங்கிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் சரிசமமாய் வழிநடத்தி அந்த மக்களுக்கு சமாதானம், சந்தோஷத்தை இந்த அரசு வழங்க நீர் அருள் தாரும். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ள. எங்களுடைய திருமண்டலத்துக்காக செபிக்கிறோம். எங்களது பேராயருக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் பேராயருடைய துணைவியாருக்காக, பேராயர் அம்மாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களின் ஒரு நல் மனசாட்சியோடு இந்த திருமண்டலத்தை அவர்கள் வழிநடத்தி செல்லவும் ஆண்டவரே புதிய நிர்வாக குழுவுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரிக்காக, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபைனான்ஸுக்காக நான் செபிக்கிறோம். ஆண்டவரே அதனுடைய மெம்பர்ஸ்க்காக நான் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். இந்த திருமண்டலத்தை சரியாய் வழிநடத்தி கொண்டு செல்ல அருள் தாரும். உம்முடைய இறை பிரசன்ன மகிமை, உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதி. எங்களுடைய கோவை திருமண்டல 5 வட்டகைக்காக நான் செபிக்கிறோம். 5 வட்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஆயர்களுக்காக, ஆயுள் குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, அங்கிருக்கின்ற ஒவ்வொரு திருச்சபையின் ஆண்டவர் இறை மக்களுக்காக நான் செபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு மக்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். 5 வட்டைகளில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் காத்து எங்களுடைய திருமணத்தின் வழியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பள்ளிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆண்டிலே எப்படி இந்த கல்வி நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும், ஆன்லைன் வழியாக ஒவ்வொரு ஏழை எளிய குழந்தைகளுக்கும் கல்வி போய் சேரும்படியாக அருள் தாரும். ஆண்டவரே இந்த திருமணத்தின் வழியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரே நற்செய்தி பணி ஊழியத்தின் தேவன் அறிவே டிபிஎம் போர்ட் ஆஃப் மிஷன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நீர் அதை ஆசீர்வதியும், அதனுடைய பொறுப்பாளர்களை ஆசீர்வதியும், அதன் ஊழியர்களை ஆசீர்வதி, குடும்பங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவர் எஃப்எம்பிபி ஐஎம் என்எம்எஸ்க்காக, ஆண்டவரை இன்னுமாக எஸ்யூக்காக, இன்னும் தனித்தாள் மிஸ்டரி குடும்பங்களுக்காக, டிராக்ஸ் மூலமாக ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. ஒவ்வொரு ஊழியர்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உடைய இறை பிரசன்ன மகிமை, உடைய கிருபை இருக்கட்டும். எங்கள் திருச்சபை மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் தேவைகள் ஒன்றான ஆலய கட்டுமான பணிக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆலய கட்டுமான பணிகளிலே ஒவ்வொரு மக்களும் தங்களை இணைத்துக் கொண்டு உதாரத்துவமாய் காணிகளை கொடுக்கின்ற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தனித்தனியாக பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். திருச்சபையின் மூலமாய் நடைபெற்றுக் கொண்ட எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்தாருக்காக, ஆண்டவரே யூத் ஃபெலோஷிப்புக்காக, அந்த சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரிக்காக நாம் செபிக்கிறோம். அதன் மூலம் நடைபெறும் எல்லா ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். எங்களுடைய போதக செயற்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே கட்டிடக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் என் தெய்வத்தை காத்துக்கொள்ளும் சுவாமி. ஆண்டு ஒவ்வொருவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உண்மையும் உத்தவமாய் செய்த திருச்சபை நன்னிலைகளில் வெளியெடுத்து செல்ல அருள்தார். கட்டுமான பணிகள் இருக்கின்ற ஒவ்வொரு ஆண்ட மக்களுக்காக நான் செபி ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே இந்த COVID-19 வழியாக எத்தனையோ டாக்டர்ஸ், ஆண்டவரே செவிலியர்கள், ஆண்டவரே அதனுடைய தூய்மை பணியாளர்கள், இன்னும் அரசு உயர் அதிகாரிகள், ஆண்டவரே இன்னும் மாவட்ட ஆட்சியர்கள், ஆண்டு இப்படியாக ஒவ்வொரு ஜனங்களுக்கும் பாதுகாப்பை கிருபையினை கட்டளையிட்டு தரும்படியாக நாம் செபிக்கிறோம். சேசமாக எங்களுடைய ஈரோடு வட்டையின் கலெக்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்களுக்குள்ள சுகம் பலன் ஜீவனோடு மீண்டும் தங்கள் இறைப்படியை அவருடைய பணிகளை செவனை செய்ய அருள் தாரும். அவர்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும். ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதியும். ஈரோடு வட்டைகளில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் கூட தேவனை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருவரும் தனித்தனி நிலைகளில் சமூக விலகலோடு அவர்களே நாங்கள் பாதுகாத்துக் கொண்டு
உமக்கு நற்சாட்சிகளாய் நிற்க என் தேவன் அருள் தாரும். தொடர்ந்து வழிநடத்தும் நிறைய ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம் பரம தந்தையே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் சதா காலங்களில் தங்கி நிலைத்து இருப்பதாக. நிறைவு பாடலாக கிறிஸ்துவ கீர்த்தனையிலே 6வது பாடல் நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். இதில் 6வது பாடல் சீர்மிகு வான்புவை 1 கடைசி தருணத்தை மட்டும் பாடும். பரம தந்தையே, இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய போக்கிலே, வரத்திலே, பணிகளிலே ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு திருச்சபையும், திருச்சபை மக்களையும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் நிறைய ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம் பரம தந்தையே, ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவீர்.